ஸ்ரீசக்கரம் பக்தினர்களுக்கு வணக்கம். நம்ம கனிமாடியிலேருந்து பார்த்தீங்கன்னா வேலூர் போகிற ரோட்டில் பார்த்தீங்கன்னா சாத்து மதுரைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது. அது பக்கத்தில் தான் நம்ம நின்றுட்டுருக்கோம். இவர் அற்புதமான ஒரு நிகழ்ச்சி நடந்துட்டுருக்கு. ஏகப்பட்ட பேர் இந்த கோயில் வந்து வீடியோ போட சொல்லி கேட்டாலும் இந்த வீடியோ பண்ணிகிட்டு இருக்கோம். ஸ்ரீசக்கரம் பக்தி சேனலை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணால் ஃபாலோ பண்ணிக்கங்க. யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மூணுத்தையும் ஃபாலோ பண்ணிங்க. பக்தி சம்மந்தமான அனைத்து வீடியோக்களும் ஜோதிடம், பக்தி இது மாதிரி பக்தி சம்மந்தமான எல்லா வீடியோஸும் நம்ம சேனலில் வருது. வாங்க இப்போ வந்திருக்கு என்ன மெசேஜ்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த கோவில் ஒன்று இருக்குது, முனேஸ்வரன் கோவில். இந்த முனேஸ்வரன் கோவில் பார்த்தீங்கன்னா இங்கே அப்படியே ஷேடோ வந்து அந்த குளத்தில் வந்து விழும். அது பாருங்கள், நீங்களே கண் கூட பார்க்கலாம். நைட்டில் ஒன்றும் அப்படியே கண்ணாடியில் பார்க்கும்போது எப்படி தெரியுமோ அதே மாதிரி தெரியும். அந்த முனேஸ்வரன் சிலை குளத்துக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 40-50 அடி தூரத்தில் வந்து இந்த முனேஸ்வரர் சிலை வந்து அற்புதமாக தெரியுது. இது பார்க்கும்போது ரொம்ப விருப்பமாக இருக்குது. ஒரு உயரமான ஒரு சிலையாக இருந்தாலும் பரவாயில்ல, சிலையும் வந்து ஒரு திட்டமான ஹைட்டில் தான் இருக்குது. இந்த திட்டமான சிலை பார்த்திங்கன்னா அப்படியே கண்ணாடி மாதிரி இந்த இடத்துல விழுறது வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது. கிட்ட போய் காமிக்கிறேன் வாங்க. நான் ஃபஸ்ட் டைம் ரோட்டில் பார்க்கும்போது ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. இது கிட்ட ஒட்டியாக இருக்குன்னு நினச்சிட்டு போயிட்டேன். இது நைட்டில் ஏதாச்சும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு போய்ட்டு 3 டைமு இந்த கோயில் வீடியோ பண்ண சொல்லிட்டு 2 பக்தர்கள் வந்து சொல்லிட்டே இருக்கேன். நான் நைட் ஒரு நாள் வந்து விசிட் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கோவிலுக்கும் இந்த குளத்துக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 40 அடி 50 அடி டிஸ்டன்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. நானும் நடந்து பார்த்தேன், அடியில் அளந்து பார்க்கல. ஆனால் அந்த விக்கிரகத்துக்கும் இங்கே முனேஸ்வரோட விக்கிரகத்துக்கும் இது ரொம்ப தூரத்தில் இருக்கும்போது எப்படி தான் இந்த ஹைட்டும் விக்கிரக ஹைட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு 10 அடி கிட்டத்தட்ட தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஹைட் எங்கே இருக்குது, இந்த கோயில் எப்படி அமைச்சாங்க, யார் யாருக்கு இந்த குலதெய்வம், இந்த முனேஸ்வரோட பேர்னா அது ஃபுல்லாக முனேஸ்வரனில் பல வகையே இருக்கும். இந்த முனேஸ்வரோட பேருனா எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். இந்த சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா சக்தி அதிகமாக இருக்குது. இந்த குளத்தில் வந்து விழும்போது பார்த்தீங்கன்னா முனேஸ்வரர் சக்தி 4-5 மடங்காக பெருகி அவர் வந்து எல்லாருக்கும் அருள்பாலிக்கிறாருன்னு சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை பற்றி எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஒரு அற்புதமான கோயில் தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த கோயில் பூசாரி என்னண்ணா இந்த அற்புதமான கோயில் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். இந்த கோயில் பற்றி ஃபுல் டீட்டெயில் வந்து இந்த பூசாரிகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த ஊர் மக்களோட இது குலதெய்வம்னு சொல்கிறாங்க. வாங்க இது கரெக்டாக 1 முறை காமிக்கிறேன். வாங்க லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு காமிக்கிறேன், லைவாக காமிக்கிறேன் வாங்க. இங்கே வேலூர்ந்து வரும்போது பார்த்தீங்கன்னா சாத்து மதுரை அந்த கூட்டோட தாண்டி வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் லொக்கேஷனு. அப்படியே பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மன் சிலை இருக்கும். அந்த அம்மன் சிலைக்கு அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா பெருசாக குளத்தில் பார்த்தீங்கன்னா இங்கிட்டு பார்த்தா உங்களுக்கு நல்லாவே தெரியும். நல்லா அப்படியே திரும்பி வேணால் உங்களுக்கு காமிக்கிறேன், 1 முறை காமிக்கிற பாருங்க. அந்த காமிக்கும் போது அப்படியே பார்த்தா இந்த நிழல் பார்த்தீங்கன்னா அப்படியே லைவாக வந்து கீழே இருக்கிற மாதிரி இருக்கும், கரண்டில் இருக்கிற மாதிரி ரொம்ப விரும்ப. இங்கேருந்து சொல்லும்போது உங்களுக்கு புரியாது, கிட்ட மட்டும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். அந்த சாமி கிட்ட நடந்து வந்து லைவாக வீடியோ எடிட்டிங் எதுவும் பண்ணாமல் அப்படியே காமிக்கிறேன் வாங்க. ஒரு சயின்ஸும் சொல்லுவாங்க, இங்கே இருக்க வந்து சக்தியாக நம்புகிறாங்க. இன்றைக்கி சயின்ஸாக என்னன்னு தெரியல, இங்கே எல்லாமே முழுக்க சக்தின்னு தான் சொல்கிறாங்க. அவ்வளோ டிஸ்டன்ஸில் ஓட்டுறது எனக்கு ஒன்றும் புரியல. ஹைட்டாக இருக்கிற ஒரு பொருட்கள் பில்டிங்கோ ஏதோ இருந்தால் பரவாயில்ல, ஹைட்டும் கம்மி தான். வாங்க கிட்ட உண்மையை உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க. இந்த முனேஸ்வரன் சிலை வந்து நைட்டில் பார்க்கும்போது ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும். நைட்லேயே உங்களுக்கு அப்படியே கரெக்டாக உங்களுக்கு வருஷம் 3 மணிலேருந்து வெயிட் பண்ணி இந்த வீடியோ பண்ணிகிட்டு இருக்கோம். மழைனால இப்போ வந்து ஒரு லைட்டாக கலங்கினா தெரியுது. மழை இல்லைன்னா இன்னும் நேரம் கண்ணாடியில் இருக்க மாதிரியே இருக்கும் பாருங்கள். இப்போ மழை சொட்டி வீடியோவில் உங்களுக்கு தெரியும். நைட் விஷனும் காமிக்கிறேன். நைட் விஷன் பார்க்கும்போது ரொம்ப புல்லரிக்கும். நைட்டில் பாஸ் ஆகும்போது பார்க்குறேன் ரொம்ப அப்படியே புல்லரிக்கிற மாதிரி இருக்குது முனேஸ்வரன். கடவுளோட சக்தி எல்லாமே வாங்க போய் பார்க்கலாம் வாங்க. கிட்ட இருந்து உங்களுக்கு நடந்து காமிக்கிறேன் வாங்க. கோயில் கிட்ட போயிட்டு பார்க்குறோம் வாங்க. கோயில் எப்படி உங்களுக்கு கோயிலேருந்து அந்த குளத்துக்கு எவ்வளோ தூரம் அப்படி காமிக்கிறேன், நீங்களே எவ்வளோ கணக்கு எடுத்துங்க. இந்த கோயிலில் பேர் போட்டு பாருங்கள், ஸ்ரீ வீரமுனேஸ்வரர் ஆலயம் சாத்து மதுரைன்னு போட்டுருக்காங்க. சாத்து மதுரை பக்கத்தில் இந்த பகுதியில் இருக்கிற மக்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த குலதெய்வம் வழிபட்டு வந்துருக்காங்க. இந்த கோயில்காரர்கிட்ட பர்மிஷன் கேட்டு தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். கிட்ட போய் காமிக்கிறவாங்க. இந்த கோயிலோட மூலஸ்தானத்தில் அப்படியே இருக்கும். இங்கேருந்து எங்கள் கிட்டே இருக்க மாதிரி கால் கிட்டே இருக்கேன் நான். இந்த கால் கிட்ட தான் அப்படியே நடந்து போகிறேன். எவ்வளோ தொல்லை அப்படியே நீங்களே கெஸ் பண்ணிங்க. அப்படியே வாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே குளத்துக்கிட்ட வரை அப்படி போகிறேன் வாங்க. குறைஞ்சது ஒரு 50 அடிக்கு மேலே தாங்க இருக்குது. 50 அடி கம்மி இருக்கிற வாய்ப்பே இல்லை. பாருங்கள் இவ்வளோ தொலைவில் இருக்குது. இங்கேருந்து அப்படி இங்கேருந்து அவ்வளோ தூரம் எப்படி ஷேடு வந்து இங்கேருந்து அப்படி ரிட்டர்ன் வேணால் காமிக்கிறேன் வாங்க. ஆனால் பக்கத்தில் வேணா நீங்கள் பக்கத்தில் இங்கே வேணா இங்கேருந்து அப்படியே ரிட்டர்ன் காமிக்கிறேன் பாருங்கள். கோயில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் நீங்களே பார்த்துக்குவீங்க. சில பேர் வீடியோ காசை எடிட் பண்ணுவோம், கோயில் ட்ரெண்டிங் பண்ணி கோயிலில் கடலோட சக்தின்னு சொல்லிட்டு பல பேர் சொன்னதுனால தான் இது நான் வீடியோ பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த முனேஸ்வரன் எந்த வேண்டுதல் வேணுனாலும் பார்த்திங்கன்னா வேண்டுதல் நிறைவேற்றுன்னு சொல்கிறாங்க. அதுவும் முனேஸ்வரன் ஒரு சிறப்பு வாய்ந்தவர். வீரமுனேஸ்வரன் வணங்கும் போது நம்ம கேட்டெல்லாம் கொடுப்பாரு. அப்படியே வாங்க வாக்கப்புள்ள உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன், கிட்ட வரைக்கும் காமிக்கிறேன் பாருங்கள். ஜஸ்ட்டு பக்கத்தில் எந்த ஷேடோ வந்துச்சுன்னா ஒன்றும் தெரியாதுங்க. அதுவும் ஹைட்டாக இருந்தாலும் பரவாயில்ல. இந்த அளவுக்கு சின்னதாக இருக்கும்போது இப்படி ஷேடோ வருதுன்னே தெரியல. எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. அதனால் நானும் 1-2 டைம் யோசித்தேன். பல பேருக்கு நல்லது நடந்திருக்கு இந்த கோவிலில். அவங்க வேண்டுதல் எல்லாமே நீங்கள் உண்மையான கோரிக்கையை நீங்கள் வேண்டும் போது பார்த்தீங்கன்னா எல்லாமே நிறைவேற்றி தரதா சொல்கிறாங்க. உங்களுக்கு குலதெய்வமாக தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. யார் வேணாலும் இந்த கோயில் வந்து வேண்டலாம்னு சொல்கிறாங்க. ஒரு அற்புதமான வீர முனேஸ்வரர் கோயில் தான் நம்ம இருக்கோம். இங்கே கரெக்டான லொக்கேஷன் பார்த்தா சாத்து மதுரை.
கன்னிமாடி அடுத்த சாது மதுரை இங்கே அடுக்கும்பாடியிலேருந்து வரத்தா கிட்ட வந்துடலாம். ஒரு அற்புதமான கோயில் தான் நம்ம காமிச்சிருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் பூசாரி வந்து நம்மளுக்கு ஆர்த்தி காமிக்க போகிறாரு. அந்த வீடியோ முடிஞ்சு அட்டாச் பண்ணிடுறோம். இந்த கோயில் பற்றி சில வார்த்தைகள் அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. திருக்கோயிலோட பூசாரி தான் வந்திருக்காரு, சங்கரையா. இவரை பற்றி கேட்டு தெரிஞ்சுங்களா கோயிலை பற்றி. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்குது. பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா வீரமுனேஸ்வரன் பேர் வச்சிருக்கீங்க, நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. ரோட்டில் போகும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த நிழல் பார்த்தீங்கன்னா ஒரு 50-60 அடி தூரத்தில் இருக்கும்போது விழுது. அதை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு சொல்கிறீங்க நீங்கள்? அது தெய்வ சக்தியால் தெரியும் சார். இது தண்ணி இருக்குது, எப்பவுமே குளம் வத்துறது இல்லை. இப்போ குளத்துல வெளியே வந்து பார்த்தீங்கன்னா நிகழ ஒரு நிகழ் தெரியும். யாராலும் சாமி கும்பிடலாம், யாரா கும்பிடலாங்களா? யாராலும் வந்து கும்பிடலாம். ஊனமாக எது நினச்சி வேண்டுறாங்களோ அது கரெக்டாக நடக்கும். அந்த பிறகு அவ்வளோ நிறைய பேர் கோயிலுக்கு வருவாங்க. நம்ம ரொம்ப தூரம் வந்து மொட்டை வச்சுருவாங்க, இங்கேயும் காது குத்துறாங்க. முனேஸ்வரனுக்கு காது இங்கேயே சாப்பிட்டு இந்த கூட போகிறாங்க சார். குலதெய்வம் தான் இருக்கணும் அவசியம் கிடையாது. குலதெய்வம் அவசியம். எங்க இருக்கு இந்த இடம் கரெக்டாக சொல்லுங்க. வேலூர் மாவட்டம் சாத்துமர கிராமத்துல இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் சார். மெயின் சாத்துமதுல இருந்து பஞ்சமுக பக்கத்துல இருக்கு. ஆஞ்சநேயர் பக்கத்துல இருக்கு. நீங்க இங்க யாரு இருப்பாங்க? பூசாரி அவங்க. நான் தான் சார். நீங்க தான் இருப்பீங்க. உங்க நம்பர் வேணா தரீங்களா? வரவங்க கூப்பிடுறது கொடுக்குறேன் சார். சொல்லுங்க, அப்படி நம்பர் சொல்லுங்க. 88 70 700 984. இது மாதிரி ஒரு அற்புதமான கோயிலோட வரலாறு தான் சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு. ஒரு இங்கே 50-60 அடி நெல் பார்த்தீங்கன்னா லென்த்லேயே வந்து நெல் வந்து வீடியோவில் காமிச்சிருக்கேன், பார்த்துருப்பீங்க. இப்போ உங்களுக்கு மழை வருது, பேசுறது ரொம்ப நேரம் கிடையாது. மீதி வேணா ஃபுல் வீடியோ ஒன்று டைம் பண்ணலாம். இப்போ ஐயா வந்து நம்ம ஆற்றி காமிக்கிறாரு. மழையில் ஆச்சுன்னா ஆற்றி விட்டு காமிக்க முடியாது. நீ அப்படியே வேண்டிக்கிங்க முனேஸ்வரன். உங்களுடைய மனசில் இருக்கிற என்னென்ன குறைய வேண்டிக்கிங்க, எல்லா குறையும் தீர்த்துப்பாரு. மரண பயத்தை வந்து போகிறதா சொல்கிறாங்க இவர். அதுவே வீரமுனேஸ்வரர். இவர் பொதுவாக பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லை, மற்றவங்கள ஜாதகத்தில் கட்ட சரியில்லை, அதுன்னு மரண பயம் இருக்கும் பொதுவாக மக்களுக்கு. அந்த முனேஸ்வரன்னா ஸ்பெஷல் தான், காவல் காக்கிற தெய்வம் தான், நம்மளை காத்துப்பாரு. எதாக இருந்தாலும் நம்ம முன்னோர்கள்லாம் முனேஸ்வரர். அது வீரமுனேஸ்வரர் ரொம்ப ஸ்பெஷலான ஒன்று. அது அந்த முனேஸ்வரர் தான் வேண்டி போகிறோம். உங்களுக்கு எந்த குறையாக இருந்தாலும் முனேஸ்வரர் நம்பிக்கையோட வேண்டுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும். எந்த ஒரு கடவுள் வேண்டும் போது நம்பிக்கை வேண்டணும். வாங்க இப்போ அவரோட ஆர்த்தியை பார்க்க போகிறோம், பார்க்கலாம் வாங்க. ஐயா ஆர்த்தி காமிங்க, பார்க்குறவங்க வேண்டிப்பாங்க. அடிக்காம அது ஊதி வச்சிடுறோம். அப்படியே இருங்க. இப்போ இந்த கோயில் வரவங்க அதான் முருகேஸ்வருக்கு பிடிச்ச பொருள் என்ன வாங்கி படைக்கிறதா இருந்தா சில பேர் படைப்பாங்க. பொரிகள்ல தேங்காய், சில பேர் காவு கொடுத்துனா சேவல். சில பேர் இங்கே அன்னதானம் செஞ்சு போட்டு போறாங்க. சில பேர் அத்தை அவங்க வீட்டுக்கு எடுத்துன்னு போயிடுவாங்க. இது மாதிரி பொறிக்கல்ல அவர் காவு கொடுக்குற வேண்டுதல் நிறைவேறணும்னு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் வேண்டின்னு கோழிக்கு ஏதாச்சும் இருக்கனால. ஆமா சார், கோழிக்கு காவு கொடுப்பாங்க. இல்லாட்டி பூசணிக்காய் காவு கொடுப்பாங்க. இங்க வந்து நீங்க சமையல் செஞ்சு சாப்பிட்டு போறதுக்கு அலோ பண்ணுவீங்களா? அலோ பண்ணுவோம். அதுக்கு தனியாக அது வீடியோ கட்டி வச்சுக்கிறோம். அது வீடியோ இருக்குங்களா? ஓகேங்க. வரவங்களே தங்கி இருந்து போகலாம். அடுக்கு மாதிரி ஜிஎஸ்டிக்கு வெளியூர்ல இருக்கிற 100 கிலோ 50 கிலோமீட்டர் வந்து தங்கி இருந்து பாக்குறவங்க உடம்பு நல்லா சாமி வந்து வேண்டிக்கிறாங்க. வேண்டு பேர் நல்லான பிறகு வேண்டுதல் வந்து அவங்க நிறைவேற்றிட்டு போறாங்க சாமி. அது மாதிரி நோய்பட்டவங்க, இது மாதிரி பயம் இருக்கிறவங்க, ரொம்ப முடியாம வரவங்க வந்து இவரோட வேண்டிக்கிறாங்க. வேண்ட பேர் நல்லான பிறகு இந்த நிறைவேற்றணும் பண்ணிட்டு போறாங்க சார். வந்து வேண்டுதல கரெக்ட் பண்ணிட்டு போயிடும். பயம் இருக்கிற மாதிரி நீங்க வேண்டிங்க, உங்களுக்கு நல்லது நடக்கும். இது மாதிரி நம்பிக்கையோட செய்யுங்க. இது செஞ்சாலும் இறைப்பணியில எப்பவும் இறங்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு நம்பிக்கை இருக்கணும். எந்த ஒரு வேலை செய்யும்போது நம்பிக்கையா செய்யும்போது கண்டிப்பா நடக்கும். 100% நடக்கும். நம்ம 100% முழுமையா நம்பி செய்யுங்க. ஒரு அற்புதமான திருக்கோயில் தான் உங்களுக்கு காமிச்சிருக்கோம். பார்த்தீங்கன்னா கன்னிமாடி அடுத்த சாத்துமதுரை கிராமத்தில் தான் இருக்குது. நான் வேலூர் வந்து பார்த்தீங்கன்னா அடுக்குமாறு தான் பார்த்தீங்கன்னா சாத்துமதுரை வரும். ஒரு அருமையான கோயில் தான் உங்களுக்கு காமிச்சு. இது மாதிரி நல்ல வீடியோ மீட் பண்ணுறோம். ஸ்ரீசக்கரம் பக்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இது மாதிரி நல்ல வீடியோ மீட் பண்ணுறோம். நன்றி. நைட் டைம் பார்த்தீங்கன்னா இப்போ விஷுவல் பார்த்துட்டு இருக்கீங்க நீங்கள். அந்த விஷுவல் பார்க்கும்போது ஒரு கர்நாடகி மாதிரி பிரபது எப்படி இருக்கு பாருங்கள். கர்நாடகில் பார்க்குற மாதிரியே இருக்குது. ஒரு 50 அடி தூரத்தில் நடக்குது. ரொம்ப அற்புதமான ஒன்று. இங்கே மழை பெய்யறனால லைட்டாக கலங்கதாக தெரியுது. நான் மழை ஸ்டார்டிங் வீடியோ பார்த்தீங்கன்னா நல்லா நார்மலாக தெரிஞ்சிருக்கு. இப்போ மழை ஃபுல்லாக தூரல் போடுது. அந்த தூரல் போனால் ஒரு கலங்கதாக தெரியுது. இந்த வீடியோ அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஒரு அற்புதமான கோயில் தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நீங்களும் நம்பிக்கையோடு இந்த கோயிலை வணங்குங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும்.